ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7338824242. விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்த மத்திய அரசின் முடிவு சரியானதே என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் அமைப்பு கொன்ற நிலையில் இந்திய அரசு அந்த அமைப்புக்கு தடை விதித்தது. இந்த தடை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மே மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய UAPA எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பாயத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இந்த தீர்ப்பாயம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் இன்னும் தலைமறைவாக நிதி திரட்டுதல், தனிநாடு குறித்த பிரச்சாரம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். வெளிநாடுகளில் வாழும் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் தமிழர்கள் மத்தியில் இந்திய அரசுக்கும் அரசு அமைப்புக்கும் எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்கின்றனர் என்று தெரிவித்தது. இதையடுத்து நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக புலிகள் அமைப்பு இருப்பதால் அதன் மீதான தடை செல்லும் என்று தீர்ப்பாயம் அறிவித்தது. இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்த மத்திய அரசின் முடிவு சரியானதே என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்த பேட்டியில், விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட இந்த முடிவை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு விடுதலை புலிகள் அமைப்பே காரணம். இந்தியாவில் தமிழ் மொழியை வைத்து பிரிவினைவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கார்த்தி சிதம்பரம் கூறினார். மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிக்கிறாரே என்ற கேள்விக்கு, வைகோ ஆரம்பம் முதலே விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தமிழ் தேசியம் என்ற கருத்துக்கும் ஆதரவளித்து வருகிறார். தமிழகத்தில் இந்த கொள்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்கள் இப்போது யாரும் இல்லை. அவரது கட்சியின் முக்கியத்துவம் குறைந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கார்த்தி சிதம்பரம் பதிலளித்தார்.